ஹலோ மக்களே, வணக்கம். காலிஃப்ளவர் பொரியல் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சிம்பிளாக காலிஃப்ளவர் பொரியல், சாதம், சில பழங்கள் எடுத்துக்க போகிறோம். சாயங்காலம் சித்ரா பௌர்ணமியொட்டி மாரியம்மன் கோவிலில் பூஜை நடைபெறுது. அதையொட்டி அன்னதானம் நடக்கிறாங்க. அதனால சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி. காலிஃப்ளவரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, காலிஃப்ளவருங்கிற அது பெயர் எப்படி வந்தது, தக்காளி அதோட பெயர் காரணம், அதோட சத்துக்களை பார்க்கலாம். காலிஃப்ளவருங்கிறது லத்தீன் மொழி சொல். காலிஸ் அப்படின்னா தண்டு, ஃப்ளரிஷ்னா பூ, அதாவது தண்டுள்ள பூ. இதை பூக்கோசுன்னு கூட சொல்லுவாங்க. இதில் வைட்டமின் சி, வைட்டமின் கே ஆகியவை சத்துக்கள் இருக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எலும்பு ஆரோக்கியத்துக்கும் இது உதவுது. ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகின்றது. கோலின்கிறது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் அத்தியாவசியமாக இருக்குது. தக்காளிங்கிறது தமிழ் சொல் தான். ஆனால் சங்க இலக்கியங்களில் சில இடங்களில் இருந்தாலும் நம்ம பயன்பாட்டிற்கு ஐரோப்பியர்களால் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட அறிவியல் பெயர் சொலனம் லைகோபர்சியம். இது பார்க்கறதுக்கு தோல் பளபளப்பாகவும் உருண்டை வடிவில் இருக்கிறதுனால தக்காளின்னு சொல்கிறாங்க. தக்காளி சிவப்பு நிறத்துக்கு காரணம் லைகோபின்கிற ஒரு சத்து. இந்த சத்து மிகவும் வலிமையான ஆன்டி ஆக்சிடென்ட். இது இதய ஆரோக்கியத்துக்கும் இதயத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது. புற்றுநோய் செல்களை தடுக்கவும் உதவுது. இதில் இருக்கிற வைட்டமின் சி சரும பழுவிற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவுது. வைட்டமின் கே எலும்புகளின் வலிமைக்கும், காயம் ஏற்பட்டதுன்னா அந்த இரத்த உயர்வை வைக்கவும் உதவுது. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை தடுக்க உதவுது. வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்த உதவுகின்றது. நார் சத்து செரிமானம் பண்ணுறதை சீராக்க உதவுகின்றது. வெண்ணெய், தயிர்லேருந்து பால் தயிர்லேருந்து எடுக்கப்படும் கொழுப்பு பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் இருக்குது. வெண்மையாக இருக்கிறதுனால இதை வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்மையான நெய் வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. தயிர் கடைஞ்சு மோரை எடுத்த பின்னாடி மீதம் இருக்கிற திரவம் முதல்ல திரிதல் அப்படி சொல்லிலிருந்து மோர்னு மருவி இருக்கலாம். இல்லை தயிர் உடைந்து மோராகவும் நீராகவும் மாறுறதுனால மோர்னு சொல்கிறாங்க. வெண்ணெயை உருக்கும் போது கிடைப்பது உருக்குதல், நெகிழ்தல் போன்ற பொருளிலிருந்து நெய்யின்னு சொல்லியிருக்கலாம். நெய்ங்கிற பேர் வந்திருக்கும். சங்க இலக்கியத்தில் உருகு நெய்னே இதுக்கு சொல்கிறாங்க. வெண்ணெயில் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ இருக்குது. எலும்பு வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு இது உதவுது. மோரில் கால்சியம், பொட்டாசியம், ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது. நெய்யில் ஒமேகா 3 கொழுப்பு சத்துக்கள், வைட்டமின் கே ஆகியவை இருக்குது. இது மூளை வளர்ச்சி மேம்பாட்டுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவுது. பழங்களும் சில வகை எடுத்துக்கிட்டோம். அந்த பூ கட்டி சாமிக்கு போட்டுட்டோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜைக்காக ஊரில் கோவிலுக்கு போய் அங்கே சாமி தரிசனம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வீடியோ